ஸோ 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக இருந்துச்சுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க, நிறைய பேர் மாடரேட் சொல்லாங்க, என்னென்னமோ சொல்கிறாங்க. உங்கள் கருத்தையும் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். எனக்கே டவுட்டாக இருக்குது, எனக்கு பார்க்கும்போது ஈஸியாக இருக்குது. உங்கள் தரப்பில் சொல்லுங்கள், மாணவர்கள் தரப்பு தான் எனக்கு தெரிஞ்சாலும். அப்போ தான் கட் ஆஃப் டிக்ரீஸாக இன்க்ரீஸாக ப்ரெடிக்ட் பண்ண முடியும். பட் அது ஈஸியாக சொல்லிட முடியாது, பட் ஓரளவுக்கு ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ கட் ஆஃப் மார்க் இன்க்ரீஸ் ஆகிறது மேக்ஸில் தான் இருக்குது, டிக்ரீஸ் ஆகுது மேக்ஸில் தான் இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள். அண்ட் 1 மார்க் பாருங்கள், பார்த்துக்கோங்க. 2வது 3வது 4வது 5வது புக் பேக்கே 16 கேட்டதுனால ஈஸியாக தான் இருக்குது. புக்கின் கூட அவ்வளோ ட்விஸ்டெல்லாம் பண்ணல. ஓகேவா? யோசிச்சா எழுதிடலாம். ஓகேவா? 1 மார்க் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே. அண்டு 2 மார்க்லேயும் வந்து பார்த்திங்கன்னா எந்த ட்விஸ்ட்டுமே இல்லை, ஈஸியாக தான் இருந்தது. ஒரே ஒரு க்ரியேட்டிவ் அண்ட் கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள், ஈஸி வேரியன்ஸோட ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி எழுதிடலாம். அதுக்கப்புறம் ரேங்க்கு எல்லாமே 3 மார்க்குமே எழுதுகிற மாதிரி தான் இருக்குது. ஒரு 6 எண்ணம் கம்பல்சரி ஈஸியாக கேட்டுட்டாங்க, கம்பல்சரி. ஸோ இதோட ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா இந்த Z/Z1 போட்டு 2026 லாஸ்ட்டில் வந்து -1 வரும்னு நினைக்கிறேன். அது வந்து 2026 பவர் எடுத்திங்கன்னா வந்துடும். அண்ட் 5 மார்க்குமே குத்தம் சொல்கிறதுக்கு இல்லை. 43வது வந்து சால்வு 10.8லேருந்து கேட்டாங்க. காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா கேட்டாங்க, கேசம் கேட்டாங்க, 6.7 கேட்டாங்க. ஸோ எந்த குத்தமும் இல்லை. இது இந்த பேப்பர்லாம் வந்து பார்த்திங்கன்னா அசால்ட்டாகவே 95+ நிறைய பேர் எடுப்பாங்க. உங்கள் கருத்து என்னங்கிறது சொல்லுங்கள். 3 மார்க் டைட்டாக இருந்தால் 2 மார்க் டைட்டாக இருந்ததா சொல்லுங்கள். அதை வச்சு தான் நம்ம கணிக்க முடியும். நன்றி. நீங்கள் இன்னும் சப்போர்ட் பண்ணி நம்பரை லைக் பண்ணுங்கள். இன்னைக்கு கரியர் கைடன்ஸ் வீடியோலாம் வரப்போகுது. கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணி நம்புகிறேன். லைக் பண்ணி ஃபாலோ பண்ணி வைங்க. ஃபாலோ பட்டன் கிளிக் பண்ணுங்கள். நிறைய பேர் ஃபாலோ பண்ணாமல் பார்த்துருக்கு, சங்கடமாக இருக்குது. நன்றி.